ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சேனக்கிழங்குல சிப்ஸ் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனக்கிழங்கு, அதாவது இது சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது உங்கள் தோட்டத்தில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. விவசாயம் பண்ணுற இடத்துல அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள் காட்டுக்குள்ளே இது ஒரு ஊடுபயிராக உள்ளே போடுவாங்க, சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்லது. இது யாம் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யானையோட கால் தாரை வச்சு எடுத்து எப்படி இருக்கும் அது மாதிரி கிழங்கு பெருசாக இருக்கும். இந்த கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு அதை சின்ன சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸு டிஃப்ரெண்ட் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம நீளமாக கட் பண்ணியிருக்கோம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சில்லி பவுட்ரு, அதாவது மீன் சில்லி இதுக்கெல்லாம் வறுவல் போடுவீங்க இல்லையா, அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் பவுட்ரு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் ஆயில் எடுத்து போடணும். ஆயில் எடுத்து ஒன்றா போட்டு அதை உடனே கிளறிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம் அப்படின்னா அதோட அந்த இதெல்லாமே நல்லா டீப் ஃப்ரை ஆகும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி போடணும். திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். நல்லா வேக விட்டு அது நல்லா அதோட இது போகணும். அதாவது இந்த கிழங்கு உடனே மண்ணுக்குள்ளேருந்து எடுத்த உடனே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது என்றைக்குமே. இந்த கிழங்கு மண்ணிலிருந்து எடுத்த உடனே யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஒரு இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சைடில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ வேக வச்சுருந்தோம். இது வாழைப்பூ பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது மண்ணுக்குள்ளேருந்து எடுத்த உடனே யூஸ் பண்ணிங்கன்னா என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வாயெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும், வாய் புண்ணு வந்துடும். ஸோ அதனால் என்றைக்குமே சேனக்கிழங்கை மண்ணிலிருந்து எடுத்த உடனே யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஒரு 1 month 2 months நல்லா காய போட்டுறணும். காய போட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த தோலை அரியும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கை அரிக்குது அப்படின்னா கல்லுப்பு துடைக்கணும். தொடங்கிங்க அப்படின்னா அந்த அரிப்பு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அதை எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு கிழங்கு கிடச்சிது, அதில் தான் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஏதாவது இப்படி ஒரு கிழங்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிவ்யூ கொடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இதை பற்றின ஒரு இது தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு சூப்பரான விழாக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் நான். டாடா, பாய், டேக் கேர், see you, have a nice day.